நேயர்களே வணக்கம். நான்கு மார்ச் இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் திரு வல்லம் பஷீர் இணைந்திருக்கிறார். வாருங்கள் ஒன்று பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு நேற்று நடந்தது. முக்கியமான ஒரு முடிவை வைகோ அவர்கள் அறிவித்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேறி இடைத்தேர்தலிலும் உள்ளாட்சி தேர்தலிலும் தாவேகாவை ஆதரிப்பது அப்படின்ற ஒரு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தையும் அதுல குறிப்பிடுறார் வைகோ அவர்கள். விஜய் அவர்கள் ஒரு உத்தரவாதம் அளித்தார். நீங்கள் 2 எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்தால் அவர்கள் 2 பேரும் மீண்டும் வெற்றி பெறுவதற்கு நான் உத்தரவாதம் தருகிறேன். அது என் பொறுப்பு. எங்க கூப்பிடுறீங்களோ அந்த பிரச்சாரம் செய்யறேன்னு சொன்னாருன்ற இந்த ஒரு விஷயத்தையும் சொல்லி இருக்கிறார். எப்படி பாக்குறீங்க? குதிரை பேரத்துக்கு சாட்சி சொல்லி இருக்கிறார் வைகோ என்றுதான் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரை குதிரை பேரம் நடக்கிறது என்கிற செய்தியை அந்த கூட்டணியில் அங்கம் வகித்திருக்கிற அண்ணன் திருமா உட்பட எல்லோரும் சொன்னார்கள். ஒரு பிரதான தொலைக்காட்சியினுடைய விவாதத்துல ஹார்ஸ் ட்ரேடிங் நடக்காம நாங்க ஸ்டாப் பண்ணிட்டோம்னு அண்ணன் திருமா சொன்னார். அப்ப ஹார்ஸ் ட்ரேடிங் நடக்காம நாங்க ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா என்ன பொருள்னா, ஹார்ஸ் ட்ரேடிங் நடந்தது என்று பொருள். அது இவங்க போய் ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னு தான் பொருள் கொள்ளணும். நம்ம இப்படி எல்லோரும் சொன்னதற்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒருவர் மட்டும் விஜய் ஹார்ஸ் ட்ரேடிங்கே பண்ணல, குதிரை பேரம் நடக்கவே இல்லை அப்படின்னு சொன்னார். அது யாருன்னா வைகோ தான். இதை விட ஒரு படி மேல போய் வைகோவினுடைய மகன் புதுசா சில தியரி எல்லாம் சொன்னார். இதுக்கு மொத்தத்தில் அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து இந்த குதிரை பேரத்துக்கு துணை போனார்கள். ஆனா இன்னைக்கு அப்பாவே என்ன பண்றாருன்னா கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார், ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுக்கிறார். எங்களிடம் விஜய் சொன்னாரு அப்படின்னு. நான் இதை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கிறேன். திமுகவினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அவங்கள ராஜினாமா பண்ண வச்சுட்டா நான் நீங்க எங்க கூப்பிடுறீங்களோ அங்க பிரச்சாரம் பண்றேன் அப்படின்னு வைகோ கிட்ட சொன்னா, வைகோ என்ன ஏஜென்டா, புரோக்கரா? வைகோவுக்கும் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? எப்படி வைகோ கிட்ட இதை சொல்ல முடியும்? 2வது, ஒரு முதலமைச்சர் எதிர்கட்சியில் இருக்கிற ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய சொல்லிட்டு எலெக்ஷன்ல நிக்க சொல்லுங்க, நான் பிரச்சாரம் பண்றேன்னு இன்ஃபுளுயன்ஸ் பண்றது இருக்குல்ல, அழுத்தம் கொடுக்கறது இருக்குல்ல, அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. ஒரு முதலமைச்சர் அப்படி செய்யக்கூடாது. எப்படி செஞ்சாரு ஒரு முதலமைச்சர்? ஏன் சார், நீங்க அறுதி பெரும்பான்மையை நிரூபிச்சிட்டீங்க இல்லையா? ஃப்ளோர் டெஸ்ட் முடிஞ்சு போச்சு. கோயிங் ஸ்டெடியா போய்கிட்டு இருக்கு கவர்மெண்ட். அப்படி போயிட்டு இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு இப்போ எந்த நெருக்கடியும் இல்லாத போது எதிர்கட்சியில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினரை ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்றது, எதிர்கட்சியினுடைய பலத்தை குறைப்பதற்கான வேலையை செய்யறது ஒரு அயோக்கியத்தனம் இல்லையா? இதுக்கு பேர் என்ன? அப்ப இதுக்கு பேரு குதிரை பேரம் இல்லைன்னா வேற என்ன பேர் வைக்க விரும்புறாரு வைகோ? எனவே வைகோ விஜயை அம்பலப்படுத்தி இருக்கிறான்னு தான் நான் பாக்குறேன். நான் பாராட்டுறேன் வைகோவை. விஜய் இதுவரைக்கும் குதிரை பேரம் நடத்துறாருங்கிறதுக்கு சாட்சி இல்லை. இப்பதான் முதல் சாட்சி வெளிப்பட்டிருக்கு. அது வைகோ தான். ஏன்னா அவர் தானே சொல்றாரு. இப்ப இதற்கு பின்னால் என்ன பேரம் நடந்திருக்கு அப்படிங்கிறத உண்மையிலேயே விசாரணை நடத்தணும். திமுக வழக்கு தொடுக்கலாம் கண்டிப்பா. எங்க கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினரை ராஜினாமா பண்ண சொல்லி வைகோ கிட்ட சொல்லி வைகோ மூலமா ஒரு புரோக்கரேஜ் வேலையை பார்க்க செய்து வைகோவை புரோக்கரை அனுப்பி எங்க கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா பண்ண வைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறாரு, கொல்லைப்புற வழியாக கோடிகளை கொட்டி கொடுக்கிறாரு அப்படின்னு திமுக கோர்ட்டுக்கு போச்சுன்னா முதலமைச்சருக்கு நெருக்கடி வந்துடும். முதலமைச்சர் சிக்கலை சந்திக்க வேண்டி வரும். சட்ட சிக்கல் நிறைய இருக்கு அதுல அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஆனா இது வரைக்கும் இந்த குதிரை பேரத்துக்கு ஆதாரம் இல்லை அப்படின்னு ஒரு சூழல் இருந்துச்சுல்ல. இப்ப ஆதாரம் இருக்கு. அந்த ஆதாரம் யாருன்னா வைகோ தான். அவர் ஒப்புதல் வாக்கு மூலமாக சொல்லி இருக்கிறார். இதுக்கு விஜய் தான் பதில் சொல்லணும். ஏன் விஜய் வாய் மூடிட்டு இருக்காரு? ஆமா நான் பேசுறேன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு மறுத்துருங்க. அமைதியா இருந்தீங்கன்னா இது என்ன பொருள் கொள்ளப்படும்னா, நீங்க வைகோ மூலமாக ஒரு பேரத்தை பேசினீர்கள் என்பது உண்மைதான் என்ற செய்தி பொருள் கொள்ளப்படும். அப்படிதான் அது இன்றைக்கு வரைக்கும் பேசு பொருளா இருக்கு. நேற்றுக்கு பேசி 24 மணி நேரம் ஆச்சு. அப்ப 24 மணி நேரமா அது பேசு பொருளா இருக்கு அப்படின்னு சொன்னா இது விஜய்க்கு ஒரு புதிய நெருக்கடி என்றுதான் நான் பார்க்கிறேன். இல்ல, இதுல வைகோ அவர்களுடைய தரப்பையும் பார்க்கணும்ல. வைகோ அவர்களும் இப்படிதான் தன்னுடைய எம்எல்ஏக்களுக்கு வலியுறுத்தியதாக சொல்லப்படுகிறது. அவர்கள் எங்களால முடியாது அப்படின்ட்டு போயிருக்காங்க. வைகோ அவர்கள் கட்சி தலைவருடைய விருப்பம் முதல்ல இருந்திருக்குல்ல, செய்தால் தான் விஜய் வரன்னு சொன்னாரு. இல்ல அதாவது நீங்க நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. வைகோவுக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. வைகோ யாரு? கவுன்சிலர் கூட இல்ல. வைகோவுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு? இன்னொன்னு, வைகோ ஒரு கட்சி மதிமுக கட்சி தலைவர் சார், பொதுச் செயலாளர். மதிமுகவே இல்லையா? அவங்க 2 பேரும் மதிமுகவே இல்லையா? சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 பேரும் மதிமுக. சட்டப்படி பேசலாம் சார், மனசாட்சிப்படி தார்மீக அடிப்படையில அவங்க மதிமுக தான் சார். நீங்க மனசாட்சிப்படிதான் இங்க எல்லாம் நடக்குதா இல்ல சட்டத்தின்படி நடக்குதா?
நீங்க பண்ணிருக்கிறது தப்புன்னு சட்டத்தின்படிதான் எனக்கு நடக்கும். மனசாட்சிப்படி தெரியும். இல்ல சார், நான் ஒண்ணு வர்றேன் வாங்க. நீங்க பண்றது தப்புன்னு எனக்கு மனசாட்சிப்படி தெரியும். நான் மனசாட்சிப்படி உங்களுக்கு தண்டனை கொடுக்கணுமா? இல்ல சட்டத்தின்படி உங்களுக்கு தண்டனை கொடுக்கணுமா? நான் சட்டத்தின்படியே பேசுறேன். மனசாட்சிப்படி எல்லாம் பேசுறேன். சட்டத்தின்படி அவருக்கும் இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. அவர் ஒரு ஏஜென்ட், அவ்வளவுதான். விஜயால் அனுப்பப்பட்டிருக்கிற ஏஜென்ட். ஆதவ அர்ஜுனா எப்படி அனுப்பப்படுகிறாரோ அது போல வைகோவும் இப்போது அனுப்பப்படுகிறார். 2 ஏஜென்ட் வச்சிருக்காரு விஜய். அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க மனசாட்சிப்படி கேட்டீங்கன்னா அதுக்கும் என்கிட்ட பதில் இருக்கு. மனசாட்சிப்படி ஒரு கட்சி தலைவர் ராஜினாமா பண்ண சொல்லுவார். ஆமா, அவர் அதை சொல்லுவாரு. அவருடைய சுயலாபத்துக்காக, அவருடைய வெறுப்புக்காக எவ்வளவு மோசமான முடிவை வேண்டுமானாலும் எடுக்க சொல்லுவார். நான் கேட்கிறேன், ஏன் விஜய் திருச்சியில உங்க பையனை ராஜினாமா பண்ண சொல்லுங்க, நீங்க அழைக்கிற இடத்துக்கு நான் பிரச்சாரம் பண்ண வர்றேன், அவர் பை எலெக்ஷன்ல நிக்கட்டும்னு சொல்லல? ஏன் உங்க பையனை நீங்க ராஜினாமா பண்ண சொல்லல? அவரை பண்ண சொல்லலாம்ல சார்? திமுக கூட்டணியில தானே சார் அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றாரு. அப்ப ஏன் சார் அவரை மட்டும் சொல்லாம இந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்களை மட்டும் சொல்றாங்க? அப்ப உங்களுக்கு பகடை காய்கள் தொண்டர்கள் தான். நீங்க சேஃபர் சைடு இருந்துக்குவீங்க, நீங்க நலமா இருந்துக்குவீங்க, உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அப்படின்னா இது ஒரு மோசமான சாடிஸ்ட் மனநிலை இல்லையா? இந்த சாடிஸ்ட் மனநிலையில இருந்துதான் இத்தனை ஆண்டுகளாக வைகோ இயங்கி கொண்டிருக்கிறார். வைகோ யாருன்றத இந்த நாட்டு மக்கள் கவனமாக பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். குறைவான சீட்டு கொடுத்துட்டாங்க திமுக எங்களுக்கு, எங்க தகுதிக்கு ஏற்ப கொடுக்கல. கிளைக்கழகமே இல்லாத விசிகாவுக்கு 8 சீட்டு, அழிய போற நிலையில இருந்த தேமுதிகவுக்கு 10 சீட்டுன்றாருல. 8 சீட்டு வாங்கின விசிகா 2 தான் வெற்றி பெற்றிருக்காங்க. 10 சீட்டு வாங்கின தேமுதிக 1 தான் வெற்றி பெற்றாங்க. நீங்க 4 வாங்கி 2 ஜெயிச்சிருக்கீங்க. 50% வெற்றி கிடைத்த இடத்துல உங்களுக்கு. அதை தக்க வச்சுக்கிறதுக்கு நீங்க நினைக்கணுமா, இல்ல அதை ராஜினாமா பண்ணணும்னு நீங்க நினைக்கணுமா? அப்படின்னா உங்களுக்கு குறைவான சீட்டு கொடுத்துட்டாங்கன்ற வருத்தம் இல்ல. இப்ப விஜய் ஆளுங்கட்சியாக வந்ததற்கு பிறகு, தாவேகா வெற்றி பெற்றதற்கு பிறகு நாம போய் மத்தவங்க மாதிரி மந்திரி சபையில இடம்பெற முடியலையேன்றதுதான் வருத்தம். பிரச்சனை இடம் இல்ல, பிரச்சனை மந்திரி சபை தான். அப்ப நீங்களே வெளிப்பட்டுட்டீங்க. இல்லைன்னா ஏன் வராது வந்த மாமணி மாதிரி உங்களுக்காகவே உழைத்த செந்தில் செல்வன், உங்களுக்காகவே காலம்போராக இருந்த திமு ராஜேந்திரன், அவங்க 2 பேரும் ராஜினாமா பண்ணுங்கன்னு நீங்க சொல்லுவீங்களா? இதே வைகோ ஒரு திருமண வீட்டுல 5 நாளைக்கு முன்னாடி பேசுறாரு. 2 பேரும் ராஜினாமா செய்ய மாட்டார்கள், எனக்கும் சட்டம் தெரியும், நான் சட்டம் படித்தவன் தான், அதற்கு வழிவகை இருக்கிறது, நான் அதை செய்வேன்றார். இப்ப முதலமைச்சர் சொன்னாரு, அதனால நான் ராஜினாமா பண்ண சொல்றேன்றாரு. அப்ப கட்சிக்கு தலைவர் வைகோவா இல்ல விஜயா? கட்சி யார பின்பற்றணும்? விஜய் சொல்றதை பின்பற்றணுமா, வைகோ சொல்றதை பின்பற்றணுமா? ஏன்னா 4 நாளைக்கு முன்னாடி கல்யாண வீட்டுல வேற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு வைகோ. கல்யாண வீட்டுல வேற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு உயர்நிலை குழு கூட்டத்துல என்ன சொல்றாரு, இவங்க பதவியை ராஜினாமா பண்ணணும் அப்படின்றாரு. அப்ப எது அவருடைய முடிவு, எது விஜயினுடைய முடிவு? ஏன் விஜயினுடைய முடிவுக்கு இவர் உட்படணும்னு நினைக்கிறாரு, இவர் ஆட்படணும்னு நினைக்கிறாரு, அதை கொண்டு கட்சியில இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதுதான் இங்க இருக்கக்கூடிய சிக்கல். பதவி வெறி பிடித்து அப்பாவும் பிள்ளையும் இந்த கட்சியை மெல்ல மெல்ல அழிக்கிறதுக்கு முயற்சித்தார்கள். அதை செவ்வனே செய்து முடித்திருக்கிறார்கள். இப்போது கழுதை தேர்ந்து கட்டறிப்பான கதையாக மதிமுக வந்திருக்கிறது. வைகோ இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிடுறாரு, எந்த கட்சிகளையும் தனிச்சின்னத்தில் நிற்க நிர்பந்திக்கவில்லை, எங்களுக்கு மட்டும் அதிகமா நிர்பந்தம் கொடுத்தாங்க. ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறதுக்கு டைம் கேட்டப்ப கூட தேவையில்லாம கேட்க வேணாம் அப்படின்ற மாதிரி எங்களை அவமானப்படுத்தினாங்க. நிறைய அவமானம். இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குல்ல? அதாவது ஆகாத மனைவி கால்பட்டாலும் குத்தம், கைப்பட்டாலும் குத்தம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வர்றாரு. நான் இதை ரொம்ப டீட்டெயிலா கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். விசிகாவை நிர்பந்திக்கல, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட நிர்பந்திக்கல, இந்திய கம்யூனிஸ்ட நிர்பந்திக்கல, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்க நிர்பந்திக்கல. அவங்களுக்கு எல்லாம் சொந்த சின்னம் இருக்கு. உங்களுக்கு சொந்த சின்னம் இருக்கான்னு கேட்கிறேன். உங்களுக்கு சொந்த சின்னம் இருக்கா சார்? யூ ஆர் நாட் அ ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி. உங்களுடைய அரசியல் அங்கீகாரத்தை நீங்கள் தேர்தல் ஆணையத்தில் இழந்து விட்டீர்கள். உங்கள் கட்சியினுடைய பதிவு ரத்து செய்யப்பட்டு விட்டது. இதுதான் யதார்த்தமான உண்மை. அதை மறைத்து விட்டு அவங்களுக்கு ஏன் அழுத்தம் கொடுக்கலன்றீங்க? மனிதநேய மக்கள் கட்சி எந்த சின்னத்தில் 2 இடத்துல போட்டியிட்டாங்க? மனிதநேய ஜனநாயக கட்சி எந்த சின்னத்தில் போட்டியிட்டார்கள்? எஸ்டிபிஐ கட்சி எந்த இடத்தில் போட்டியிட்டார்கள்? கூட்டணியில் அங்கம் வகித்த செல்வகுமார் நத்தம் தொகுதியில் எந்த சின்னத்தில் போட்டியிட்டார்? கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கத்துக்கு தலைவராக இருக்கிற இனிகோ இருதயராஜ் விஜயை எதிர்த்து திருச்சி கிழக்கில் எந்த சின்னத்தில் போட்டியிட்டார்? இவங்கெல்லாம் அரசியல் கட்சிகள். ஆனால் இவர்களுக்கான அரசியல் அங்கீகாரம் இல்லை, சொந்த சின்னம் இல்லை. சொந்த சின்னம் இல்லாத எல்லாரையும் திமுக உதயசூரியன் சின்னத்துலதான் நிக்க சொல்லிச்சு. புரியுதா உங்களுக்கு?
இப்ப அடுத்த செய்திக்கு வர்றேன். இவர் போய் நாங்க உதயசூரியன்லயே நிக்கிறோம்னு அண்ணன் ஸ்டாலின் கிட்ட சொன்னார். அது என்னைக்கு சொன்னாருங்கிறது கூட நான் சொல்றேன். 28ஆம் தேதி பிப்ரவரி மாசம் எங்க கட்சியினுடைய பொதுக்குழு. நாங்க எங்க கட்சியினுடைய பொதுக்குழுல காலையில 10 மணிக்கு தீர்மானம் நிறைவேற்றுறோம். திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அணிக்கு நிபந்தனையற்ற முறையில் ஆதரவு தெரிவித்து, திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அணி 234 தொகுதியிலும் வெற்றி வாகை சூடுவதற்கு திராவிட வெற்றி கழகம் அரும்பாடுபட்டு பணியாற்றும், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பணியாற்றும் தீர்மானம் போடுறோம். உடனே அது பிளாஷ் நியூஸ்ல வருது எல்லா செய்தி சேனல்லயும். மல்லை சத்யா தலைமையிலான திராவிட வெற்றி கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு, திமுக கூட்டணியில் இணைகிறது புதிய கட்சின்னு போடுறாங்க. இத பார்த்த உடனே அன்னைக்கு எஸ்டிபிஐ கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, இவங்க எல்லாரும் கூட்டணி பேச்சுவார்த்தையில அண்ணா அறிவாலயத்துல இருக்காங்க. அண்ணா அறிவாலயத்துக்கு ஓடோடி போறாரு வைகோ. ஓடி போய் மல்லை சத்யா இந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறாரு, எங்க கட்சியில இருந்து வெளியில போய் அவர் ஒரு கட்சி தொடங்கி எங்களை தொடர்ந்து டேமேஜ் பண்றாரு, அவரை நீங்க திமுக கூட்டணியில சேர்த்தா எங்க தோழர்கள் வருத்தப்படுவாங்க, எங்க தோழர்கள் சங்கடப்படுவாங்க, அதனால நீங்க அவங்களை கூட்டணியில சேர்க்காதீங்க, நீங்க கொடுக்குற இடங்கள்ல நாங்க போட்டியிட்டு உங்களோடு நெருக்கமாக இருக்கிறோம், நீங்க கொடுக்குற வாய்ப்புகளை மட்டும் நாங்க பயன்படுத்திக்கிறோம், நாங்க எந்த அழுத்தத்தையும் தரமாட்டோம், நீங்க உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடுறதுக்கு எங்களை அறிவுறுத்தினாலும் நாங்க போட்டியிடுறோம்னு சொன்னது யாரு? வைகோ. அதன் அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிற போது 4 இடம் அப்படின்னு முடிவாகுது. மறுப்பே சொல்லல வைகோ, மறுப்பே சொல்லல. இல்ல எங்களுக்கு ஒரு இடம் சேர்த்து கொடுங்க கேட்கலாம் இல்லையா? கேட்கல. உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடணும் அப்படின்றப்ப ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, ஒரு சின்னம் மட்டும், ஒரு இடம் மட்டும் தனி சின்னத்துல நாங்க போட்டியிடுறோம், சரின்னு சொல்றாங்க. அதன் பிறகு அங்க கள நிலவரம் வேறாக மாறுகிற போது திமுக ஒரு அறிவுறுத்தலை கொடுக்குது, கள நிலவரம் வேற மாதிரியா இருக்கு, திமுக சின்னத்தையே எடுத்துக்கங்களேன், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது மறுக்கல. ஒரு வார்த்தை தான் கேட்டாங்க திமுக தரப்புல இருந்து. ஒத்துக்கிறாரு, ஒத்துக்கிட்டு போட்டியிடுறாரு. திமுகல இவங்க கேட்ட தொகுதியே கொடுக்குறாங்க. அண்ணன் திருமாவுக்கு கேட்ட தொகுதி கொடுக்கல. 4 தொகுதி விருப்ப தொகுதி, 4 தொகுதி திமுக கொடுத்த தொகுதி. தேமுதிகவுக்கு 10 விருப்ப தொகுதி கிடையாது, 5 தொகுதி விருப்ப தொகுதி, 5 தொகுதி தேமுதிக விருப்பம் இல்லாமல் திமுகவாக கொடுத்த தொகுதி. அதுக்காக திணிச்சாங்கன்றதெல்லாம் இல்ல, அப்படிதான் பேச்சுவார்த்தையில 20 தொகுதி கொடுக்குறாங்கன்னா 20 தொகுதி நீங்க வெற்றி பெறுகிற தொகுதியா பெற்றுட்டு போயிட்டீங்கன்னா அப்ப திமுக என்ன பண்ணும்? நாக்கொழிக்குமா? அதனால அதெல்லாம் செய்தி. ஆனா இவரு 4 தான் பட்டியல்ல கொடுக்குறாரு. கலககுமார்னு தென்சென்னை மாவட்ட செயலாளர் போன தடவையே சீட்டு கொடுக்கலன்னு வைகோவுக்கு அவருக்கு பெரிய பிரச்சனை ஆயிப்போச்சு. வைகோ மகன் அவரை ஏமாத்தி பல கோடி செலவு பண்ண வச்சாரு. இந்த தடவை அவருக்காக நாங்க சீட்டு வாங்கி தரோம் வேளச்சேரின்னு சொன்னாங்க. ஆனா வேளச்சேரி பட்டியல்லையே இல்ல. அவர் கொடுத்தது 4 தான். அடையநல்லூர், மொடக்குறிச்சி, மதுரை தெற்கு, சீர்காழி, அந்த 4ஐயும் கொடுத்துட்டாங்க டிக் பண்ணி. இதுக்கு மேல ஒரு கட்சி எப்படி சார் நடத்தும் உங்களை கூட்டணியில? இவ்வளவு நடந்து முடிஞ்சிச்சா? அதனால நீங்க உதயசூரியன் சின்னத்துல போட்டிட்டீங்க. இப்ப என்ன சொல்றீங்க? எங்களுக்கு அழுத்தம் கொடுத்தாங்க, மத்த கட்சிக்கு அழுத்தம் கொடுக்கலன்னு. உங்க கட்சிக்கு அங்கீகாரம் இல்ல, உங்க கட்சிக்கு சின்னம் இல்ல, அதனால நீங்க உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடணும்னு அவங்க அறிவுறுத்தினாங்க, நீங்க அதை கேட்டு போட்டிட்டீங்க. அழுத்தம் கொடுத்தது உண்மைன்னா ஏன் 2024 மட்டும் அழுத்தம் கொடுக்கல திமுக? அப்ப மட்டும் நீங்க ஏன் அழுத்தத்துக்கு ஆட்படல? அழுத்தம் கொடுத்திருந்தா அப்ப நீங்க நிமிர்ந்து நின்று ஒரு முடிவு எடுக்கிறதா சொல்றீங்கல்ல, உங்க பையன் சொல்றாருல, அந்த முடிவை அவர் ஏன் 2026ல எடுக்கல? எடுக்க வேண்டியதுன்னு 2021ல ஏன் எடுக்கல? 2019ல மறைந்த அண்ணன் கணேசமூர்த்தி போட்டியிடுகிற போது ஏன் எடுக்கல? அப்ப எடுக்க வேண்டியதுதானே. அப்போதெல்லாம் எடுக்காமல், அப்போதெல்லாம் நீங்கள் செய்யாமல் 2024ல மட்டும் செஞ்சுட்டு அடுத்த தேர்தலில் அதை விட்டுட்டீங்க அப்படின்னா அப்போ உள்நோக்கம் உங்களுக்கா திமுகவுக்கா? திமுக உங்களை தனிச்சின்னத்துல நிக்க அனுமதிக்கலன்னா 2024ல மட்டும் எப்படி அனுமதிச்சு? அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இப்போ இது ஒரு புறம் இருக்கட்டும். இன்னொரு புறம் என்ன சொல்றாரு? தேவையில்லாம வந்து தொந்தரவு, அப்பாயின்மெண்ட் இல்லாம போய் இவர் போய் அறிவாலயத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டா அப்புறம் என்ன சொல்லுவாங்க? ஒரு முதலமைச்சருக்கு வேற வேலையே கிடையாதா? கூட்டணியினுடைய பேச்சுவார்த்தை அனலாய் தகிக்குது சார். காலையும் மாலையும் காலையும் மாலையும் கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்கள் வந்து போய் கொண்டிருக்கிறார்கள். சும்மா ஒண்ணும் இல்லாத ஒப்பு பெறாத விஷயத்துக்கெல்லாம் போய் முதலமைச்சரை சந்திக்கிறது, எங்களை கூட்டணியில சேர்க்க வேண்டாம்னு போய் அழுத்தம் கொடுக்கறது, மல்லை சத்யாவை சேர்த்துக்காதீங்க, வல்லம் பஷீரை சேர்த்துக்காதீங்கிறது, இந்த மாதிரி ஒரு சின்னத்தனமான ஈனத்தனமான விலைகள்லாம் செய்யறதுக்காக போய் திமுக தலைவருக்கு போய் நெருக்கடி கொடுத்தா அப்ப அப்படிதான் சொல்லுவாங்க. அப்பாயின்மெண்டே இல்லாம போய் பார்த்தார்ல 28ஆம் தேதி கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும்போது அண்ணா அறிவாலயத்துல வெளியில வந்து என்ன தெரியுமா சொன்னாரு? கட்டபொம்மன் வாரிசுகளுக்கு கோயில்கள்ல முதல் உரிமை கொடுக்கணும், காகிதமில்லத் பெயரால் பல்கலைக்கழகம் அமைக்கணும்,
அப்புறம் வந்து சோலார் எனர்ஜியை வந்து என்கரேஜ் பண்ணணும், பசுமை முறையில் மின்சார உற்பத்திய. ஏன் இதெல்லாம் 5 வருஷமா அண்ணன் ஸ்டாலின் இருக்கும்போது எங்க போனீங்க? அம்னீஷியால இருந்தீங்களா? ஞாபகம் மறதியா? இல்ல அப்ப கோமால இருந்தீங்களா? எங்க சார் போனீங்க நீங்க? அப்பெல்லாம் ஏன் இந்த கோரிக்கையை வைக்கல? 28ஆம் தேதி வந்து வைக்கிறீங்க. இப்ப புரியுதா உங்களுக்கு இவர் போய் எப்படி டிஸ்டர்ப் பண்ணாருன்னு? சும்மா சும்மா இவர் ஒரு மூத்த தலைவர்னு இவருக்கு ஒரு பிரிவிலேஜ் கொடுக்குறாரு அண்ணன் ஸ்டாலின். சரி வயசான மனுஷன் கடைசி காலத்துல கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்குறாரு. அந்த மரியாதையை தப்பா பயன்படுத்துறாரு தனக்கு கொடுத்த வாய்ப்பை. அப்பாயின்மெண்ட் இல்லாம போறது, அவங்க கட்சி நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கும்போது போறது, வந்துட்டாரான அறிவாலயத்துல யாராவது ஒரு 2 பேர்கிட்ட போன் போட்டு கேட்டுக்கிட்டு போறது. இந்த மாதிரி போனா அப்புறம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லத்தானே செய்வாங்க. அதுக்கே நீங்க வருத்தப்படுறீங்க. இன்னொரு பொய்ய அவர் சொன்னாரு நேத்து பொதுக்குழுல. இது மட்டுமா சொன்னாரு? கௌதமன் வீட்டு திருமணத்துல, இயக்குனர் அண்ணன் கௌதமன் வீட்டு திருமணத்துல என்னை பார்த்து முகத்தை திருப்பிக்கிட்டாரு. திருட ராத்திரியில வந்து மாட்டிக்கிட்டான்னா எப்படி குள்ளநெறித்தனமா போவானோ அது மாதிரி போய் அண்ணன் ஸ்டாலினுக்கு கை கொடுத்தது இவர்தான். நீங்க அந்த வீடியோ எடுத்து பாருங்க. எல்லா சமூக வலைதளத்திலும் இருக்கு. எல்லா பிரதான ஊடக காட்சி ஊடகங்களினுடைய இணைய பக்கத்துல அது இருக்கு. சீமான் போய் நேரா கை கொடுக்குறாரு சார். பின்னாடியே ஒளிஞ்சுக்கிட்டு திருட மாதிரி போய் பார்த்தேன். நான் என் முகநூல்ல கூட போட்டிருக்கேன். புழு போல நெளிகிறார் வைகோன்னு போட்டிருந்தேன். அப்படிதான் நெளிஞ்சாரு. அண்ணன் ஸ்டாலின் வந்து உட்காந்துட்டாரு, சீமான் வந்து பக்கத்துல உட்காந்துட்டாரு. நீங்க பாருங்க, குறைந்தது ஒரு 5-6 முறையாவது அண்ணன் ஸ்டாலின் வைகோவோடு பேசியிருப்பார், வைகோவோடும் நலம் விசாரிச்சிருப்பார். ஆனா என்னை பார்த்துட்டு முகத்தை திருப்பிக்கிறாருன்றாரு. இதெல்லாம் ஒரு காரணமா கூட்டணியில இருந்து வெளியே போறதுக்கு? இப்படிதான் 2016 ஏன் மக்கள் நல கூட்டணி அமைச்சிங்கன்னா, அது மு.க. தமிழரசு வீட்டு கல்யாணத்துல எனக்கு ஃப்ரண்ட் ரோல சீட்டு போடலன்னு. இதுவா சார் ஒரு காரணம்? ஃப்ரண்ட் ரோல சீட்டு போடல, எனக்கு மரியாதை கொடுக்கல, என்னை பார்த்து முகத்தை திருப்பிக்கிட்டாங்க. இன்னமும் சின்ன பிள்ளையாவே இருக்கீங்களே. ஒரு பக்குவப்பட்ட அரசியலே இல்லையே, முதிர்ந்த அரசியலே உங்ககிட்ட இல்லையே. வயசு மட்டும்தான் கூடியிருக்கே தவிர பக்குவம் இன்னும் வரல வைகோவுக்கு. இப்பவும் பாருங்க, விஜய் ரகசியமாவே சொல்லி இருந்தா கூட அந்த செய்தியை போட்டு உடைக்கலாமா சார்? எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். உங்களை நம்பிதானே ஒரு முதலமைச்சர் சொல்றாரு, அண்ணா பாத்துக்கங்கண்ணே அப்படின்னு சொல்றாருல்ல. உண்மையிலேயே விஜய் சொல்லி இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அதை நீங்க வெளியில சொல்லலாமா? இப்படிதான் செய்வார் வைகோ. எனவே அவர் சொல்கிற செய்தி எல்லாம் ஒப்பு பெறாத செய்திகள். சும்மா அவருடைய முடிவுகளுக்கு நியாயம் கற்பிப்பதற்காக அவர் சொல்கிற செய்திகள் தானே தவிர அதில் ஒரு உண்மைத்தன்மையோ அல்லது அது குறித்து பேச வேண்டும் என்பதற்கான செய்தியாகவோ அது எப்போதும் இருந்ததில்லை. அவ்வளவுதான். ஏற்கனவே இந்த குதிரை பேரம் சார்ந்த நிறைய புகார்கள் இருக்கு, நிறைய வழக்குகள் இருக்கு, நீதிமன்றத்துல கூட வழக்கெல்லாம் தொடுத்திருக்காங்க. இப்படியெல்லாம் சூழல் இருக்கும். வைகோ அவர்கள் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட் விஜய்க்கு என்ன மாதிரியான நெருக்கடிகளை எல்லாம் கொடுக்க வாய்ப்பு? நான் தான் சொன்னேன், விஜய்க்கு சட்ட சிக்கல் வந்துரும்னு சொல்லிட்டேன். நிச்சயமா சட்ட சிக்கல் விஜய்க்கு காத்திருக்கு. அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்துக்கு இடமே இல்லை. நீங்க குதிரை பேரம் நடந்தது அப்படிங்கிறது செய்தி. நம்ம வந்து சந்தர்ப்ப சூழல்களை வைத்து அந்த குதிரை பேரத்தை உறுதி செய்யணும். 70 கோடி ரூபாய்க்கு மேல செலவு செய்யறாங்க மதுராந்தகம் தொகுதியில மரகத குமரவேலு. ஓட்டுக்கு 3000 ரூபாய், 2 லட்சம் ஓட்டுக்கு கொடுக்குறாங்க, அதுவே 60 கோடி ரூபாய் ஆயிடுச்சு அப்படின்னு நானே பல ஊடகங்கள்ல பேசியிருக்கிறேன். இது அந்த தொகுதி மக்களுக்கும் தெரியும். திடீரென அந்த கையில் வைத்த மையினுடைய ஈரம் காய்வதற்கு முன்பாக ராஜினாமா பண்றாங்க. அப்ப அந்த 70 கோடியை எப்படி பெற முடியும்? அந்த 70 கோடியை பெற்று விட்டாரா? இந்த கேள்விதான் இந்த குதிரை பேரத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய செய்தி. அப்ப எந்த பெனிஃபிட்டும் இல்லாம ராஜினாமா பண்ணுவாங்களா? அப்படி எந்த பெனிஃபிட்டும் இல்லாம ராஜினாமா பண்ணா அவங்களுக்கு அந்த உத்தரவாதத்தை கொடுத்தவர்கள் யார்? நீங்க ராஜினாமா பண்ணுங்க பாத்துக்கலான்ற உத்தரவாதத்தை கொடுத்தது யார்? அதுவும் பேரம் தான். அதுவும் குதிரை பேர கணக்குல தான் வரும். அப்போ இப்படி எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஆதாரப்பூர்வமான செய்தி இல்லை. ஆனா வைகோ என்ன பண்றாரு? என்கிட்ட முதலமைச்சர் சொன்னாருன்னு சொல்லிட்டாரு அவரு. அப்ப குதிரை பேரம் நடந்தது உண்மைதானே? இவரு தானே ஆதாரத்தை வெளியிடுறாரு. இப்போ என்கிட்ட சிஎம் சொன்னாரு, நாளைக்கு கோர்ட்டுக்கு வைகோவை கூப்பிட்டா வந்து சாட்சி சொல்லி ஆகணும். இந்த வீடியோல நீங்க தானே பேசியிருக்கீங்க மிஸ்டர் வைகோ, உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் தானே அப்படின்னு நீதிபதிகள் கேட்டா என்ன சொல்லுவாரு? அண்ணன் ஹெச் ராஜா மாதிரி அது ஏன் குரல் இல்ல, கோர்ட்டாவது அப்படின்னு இன்னொரு வார்த்தையை சேர்த்து சொன்னார் இல்லையா? சொல்லிட்டு இல்ல இல்ல அது ஏன் வார்த்தை இல்லைன்னு. அது மாதிரி வீடியோல பேசுறது ஏன் வார்த்தையே இல்லைன்னு வைகோ பல்ட்டி அடிச்சுடுவாரா? பல்ட்டி அடிச்சாலும் அடிப்பாரு சார் அவரு. அவர் பல்ட்டி அடிக்கிறதுல அவரை போல கிண்ண சாதனையை இன்னொருவர் படைக்க முடியாது. அப்படிப்பட்ட நபர் அவரு. ஆனா விஜய்க்கு ஒரு புதிய சிக்கலை வைகோ உருவாக்கி இருக்கிறார். விஜய் இதற்கான பதிலை நாட்டு மக்களிடத்துல சொல்லி, அதனாலதான் நான் தொடக்கத்திலேயே சொன்னேன், விஜய் ஏன் பதில் சொல்லாம இருக்காரு? மறுக்கணும்ல. அப்ப மறுக்கலன்னா அது உண்மை என்றுதானே பொருள் கொள்ளப்படும். எனவே அவர் மறுக்கிறவரை அது உண்மையாகத்தான் இருக்கும். இதனால் விஜய்க்கு சட்ட சிக்கல் வரும். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வைகோ அவர்கள் வெளியேறியதனால் ஒரு பெரிய பின்னடைவு அப்படின்னு நீங்க பாக்கல? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்ன சார் பின்னடைவு?
யானை மீது உட்கார்ந்திருந்த கொசு பறந்திருக்கிறது, அவ்வளவுதான். யானைக்கு என்ன இழப்புன்னு கேட்கிறேன் நானு. தொண்டர்களை பலத்தை ஓரளவுக்கு பெற்றிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி போன போதே அதற்கு ஒண்ணும் பெரிய நஷ்டம் இல்ல. கொள்கை உறுதிப்பாட்டோடு இருக்கிற பொதுவுடைமை இயக்க தோழர்கள் வெளியேறிய போதே அதற்கு ஒண்ணும் நஷ்டம் இல்ல. இப்ப மதிமுக என்ன பலம் வச்சிருக்கு? என்ன பலம் சார் வச்சிருக்கு? பல ஊர்ல மாவட்ட செயலாளர்கள் சார், வைகோவினுடைய சொந்த ஊர் சார் சங்கரன்கோயில் நகரம். கட்சி அப்படியே பரபரப்பாக காட்சியளித்த களம் அந்த களம். நகர செயலாளரே இல்ல சார் கட்சிக்கு. தேர்தல் காலத்தில் நகர செயலாளர் இல்லாம இருந்துச்சு அந்த ஊரு. வைகோவினுடைய சொந்த தொகுதி சங்கரன்கோயில் தொகுதி. அவருடைய கலிங்கப்பட்டி கிராமம் சங்கரன்கோயில் தொகுதிக்குள்ள வருது. நகர செயலாளர் இருக்காரா? சொல்லுங்க. பல ஊர்ல மாவட்ட செயலாளர் போடுறதுக்கு ஆள் இல்ல. மாவட்ட செயலாளர்கள் கிடையாது. இதான் கட்சியினுடைய நிலைமை. வேட்பாளரே 4 சீட்டு வாங்கிட்டாங்க. 5 சீட்டு வாங்கினா 5வதுக்கு வேட்பாளர் இல்ல. அது தெரிஞ்சுக்கங்க முதல்ல நீங்க. 4 பேர் தான் வேட்பாளர் இருந்தான். 4 சீட்டு வாங்கினாங்க. இன்னொரு சீட்டு கூடுதலா வாங்கியிருந்தா வேட்பாளரை போய் தேடி பிடிச்சிட்டு அழைச்சிட்டு வந்திருக்கணும். அதான் நிலைமை. 35 சீட்டு வாங்கினார்ல வைகோ. மதிமுக 2006ல ஜெயலலிதா அம்மையாட்ட அவரே எதிர்பார்க்கல 35 சீட்டு கொடுக்கும் அந்த அம்மா. டக்குன்னு கொடுத்துருச்சு அந்த அம்மா. வேட்பாளர் இல்ல சார் அப்ப கட்சி பலமா இருந்ததாக சொல்லப்பட்ட காலம். அதனாலதான் ஞானதாஸ் இன்னைக்கு எங்க இருக்காரு? அவரு ஞானதாஸ்னு ஒரு எம்எல்ஏ அன்னைக்கு ஜெயிச்சாரு. அவருக்கு சீட்டு கொடுத்தாங்க. இப்படி எல்லாம் வாங்கி சீட்டை கொடுத்து அன்னைக்கு ஆட்களை பிடிச்சிட்டு வந்தது மாதிரி ஒரு நிலைமையில தான் இன்னைக்கும் கட்சி இருக்கு. அதை விட மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு. சொல்ல போன மாவட்ட செயலாளர் பொதுக்குழு உறுப்பினர்கள் எத்தனை பேர்னு வைகோ பையன் சொன்னாரு? 2000 பேர்னு சொன்னார் இல்லையா? ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு சொன்னார் 2000 பொதுக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்கிறாங்கன்னு. அந்த மண்டபம் சென்னை அண்ணா நகர்ல இருக்கு. போங்க நாளைக்கு. 2000 பேர் அங்க உட்கார முடியுமான்னு பாருங்க. காலங்காலமாக அங்கதான் நடக்கும். என்னன்னா மேல ஒரு பால்கனி மாதிரி இருக்கும். அங்க ஒரு 100, 120 பேர் உட்காரலாம். கீழே ரொம்ப க்ளோஸா நாற்காலி போட்டா 600 பேர் உட்காரலாம். கொஞ்சம் பறந்து நாற்காலி போட்டீங்கன்னா 500ல இருந்து 550 பேர் உட்காரலாம். மொத்தமாகவே ஒரு 900 பேருக்கு மேல அகாமடேட் பண்ண முடியாது சார். அவ்வளவுதான் சார் பொதுக்குழு உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை. 1000 சொச்சம் தான் சார் பொதுக்குழு உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை. அதுல ஆப்சென்ட் 100கணக்கான பேர் வந்துருவாங்க. வெளியில அந்த கொடி விற்கிறவங்களோட கொஞ்சம் நின்று பேசுறது, சாப்பிடுற இடத்துல நின்று பேசுறது, வெளியில நின்று தொண்டர்களோட போட்டோ எடுத்துக்கிறதுன்னு ஒரு 100, 150 பேர் இருப்பாங்க. மொத்தமா அவைக்குள்ள ஒரு 600 பேருக்குள்ளதான் இருப்பாங்க. இவ்வளவுதான் கெப்பாசிட்டி. இது பொதுக்குழு உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை. நேற்றைக்கு பொதுக்குழு உறுப்பினர்களே வரல சார். பொதுக்குழுவுக்கு யார் யாருக்கு அழைப்பு அனுப்பப்படும்? ஒன்றிய நகர செயலாளர், பேரூர் செயலாளர் கூட பொதுக்குழுவுக்கு அழைப்பு கிடையாது. அவர்களுக்கு பொதுக்குழு தகுதி இல்லை. மாவட்ட நிர்வாகிகள், அதாவது மாவட்ட பேனல்ல இருக்கிறவங்க, மாவட்ட இளைஞர் அமைப்பாளர் வர முடியாது. மாவட்ட மாணவர் அமைப்பாளர் வர முடியாது. மாவட்ட துணை செயலாளர் 3 பேர், மாவட்ட பொருளாளர் ஒருத்தர், மாவட்ட அவைத்தலைவர், மாவட்ட செயலாளர், தலைமைச் செயற்குழு உறுப்பினர், பொதுக்குழு உறுப்பினர். இவங்க தான் பொதுக்குழுவுக்கு அந்தஸ்து குறைத்தவர்கள். இவங்களே நேற்று வரல. கட்சிக்கு இணையதளம்ன்றது ஒரு துணைநிலை அமைப்பு. அந்த துணைநிலை அமைப்புக்கு பொறுப்புக்கு போட்டாங்கல்ல, அவங்க எல்லாம் நேற்று உள்ளார போய் பொதுக்குழுல உட்கார்ந்துருக்காங்க. ஒரு ஊர்ல ஒன்றிய இளைஞரணியினுடைய துணை அமைப்பாளர் பொறுப்பு. ஒன்றிய இளைஞரணியுடைய துணை அமைப்பாளர், அமைப்பாளர் கூட கிடையாது. மாவட்ட இளைஞரணி அமைப்பாளருக்கே அனுமதி கிடையாது. ஒன்றிய இளைஞரனுடைய துணை அமைப்பாளர் ஒரு தம்பி நேத்து போய் உள்ளார உட்கார்ந்துருக்கான். பேஜி குத்திக்கிட்டு உட்கார்ந்துருக்கான். அப்ப என்னன்னா, கட்சியில தமிழ்நாடு முழுக்க மொத்தம் எத்தனை பேர் இருக்கானோ அவனை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு அந்த ஹாலை நிரப்ப முடியல. நேத்து பாருங்க, அந்த பால்கனி காலியா இருக்கு. காலி சார், எம்டி சார். நான் வேணா போட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்புறேன் பாருங்க. கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ பக்கத்துல வந்திருக்கிற படம் எடுத்து அனுப்புறேன், நீங்க பாருங்க தயவு செய்து. அண்ணன் சொன்னார்ல ஆராசா, மொத்த கட்சியே கலைஞர் கூட்டத்துல அடக்கிப்படலாம், பொதுக்குழு கூட்டுறாங்கன்னு. நான் அண்ணன் ராசாட்ட முரண்படுறேன். அண்ணன் ராசாவை வன்மையை கண்டிக்கிறேன். அண்ணன் மொத்த கூட்டமும் கலைஞர் கூட்டத்துக்கே தாங்காதுனே. கலைஞர் கூட்டம் பெருசுனே. அதுல சேர்க்கறதுக்கு கூட்டம் எங்கன்னு போவாரு வைகோ பாவம். இந்த விஜய் ஸ்ரீ மகால் அண்ணா நகர்ல இருக்கிற 500 பேர் உட்கார்ற மண்டபத்துக்கே ஆளை புடிச்சிட்டு வர முடியல. இதுதான் அந்த கட்சியினுடைய நிலைமை. இந்த கட்சி போனதுனால திமுகவுக்கு சங்கடமா? திமுகவுக்கு நட்டமா? ஒண்ணுமே கிடையாது. ஒரு சின்ன தாக்கத்தை கூட வைகோவால் திமுகவுக்கு ஏற்படுத்த முடியாது. என்ன பண்ணுவாருன்னா, அவதூறு பேசிக்கிட்டே இருப்பார். ஈழத்தமிழர் விவகாரத்துல அவதூறு பேசினாரு. 2016 மக்கள் நல கூட்டணி காலத்துல அவதூறு பேசினாரு. இப்படி பேசுவாரு. ஆனா எக்ஸ்போஸ் ஆகிக்கிட்டே இருப்பாரு. நல்லா தெரிஞ்சுக்கங்க. திமுக கூட்டணியில அவர் இருந்ததுனாலதான் ஓரளவுக்கு ஒரு நன்மதிப்பை தமிழ்நாட்டு மக்களிடத்துல அவர் பெற்றாரு. இந்த 9 ஆண்டுகளாக பெரிய டேமேஜ் இல்லை. இனிமே வைகோவுக்கு கொலாட்ரல் டேமேஜ். பாதிப்பு திமுகவுக்கு அல்ல, மதிமுகவுக்கு தான். மறந்துடாதீங்க. நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.